ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக. ஸோ ஸ்டார்டிங்கே அந்த ஃபர்ஸ்ட் சீனே ஒரு போட்டில் ஒரு யூஎஸ் சோல்ஜர் தப்பிச்சு வரான். ஸோ 7 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் தப்பிச்சா உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் படை வீரர்கிட்டேருந்து இந்த யூஎஸ் ஆர்மிக்காரன் வரான். அப்புறம் ஒரு தீவு அவனுக்கு கண்ணில் படுது. ஸோ அப்படி தீவை கண்ணில் பட்டவனே தான் அவனுக்கு உயிரே திரும்ப வருது. யாராவது இருக்காங்களா அந்த தீவில், ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் அந்த தீவில் ஒரு கன்னியாஸ்திரியை பார்க்குறான். ஸோ அந்த கன்னியாஸ்திரியை பார்த்த உடனே அவங்களும் பயப்படுறாங்க. ஒரு சோல்ஜரை பார்த்தவொடனே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இவன் பயப்படாதீங்க, என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நான் ஒரு யூஎஸ் சோல்ஜர் ஆர்மி தான், ஜாப்பனீஸ்டன் சண்டை போட்டு தப்பிச்சு வந்துட்டுருக்கிறேன், அப்படி தான் இந்த தீவில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அவன் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான டயர்டில் இருக்கான். 7 நாளாக பெருசாக சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருந்தான். ஸோ இவங்க போய் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரே பண்ண உடனே இவன் பயப்பட்டு அந்த கேண்டல்லாம் அணைச்சி விட்றான். ஸோ இந்த மாதிரிலாம் புகை போட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தெல்லாம் காட்டாதீங்க, ஜாப்பனீஸ்காரன் எப்போ வேணால் அடித்து தூக்கி போட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் பேசும்போதே தெரிஞ்சது அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் போய் தூங்குங்க, நான் உங்களுக்காக கொஞ்சம் காய்கறியும் பழமும் காய்கறியும் செஞ்சு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, 7 நாளாக பிடிக்கலைங்க, உங்கள்கிட்ட இந்த தீவில் யாராவது யூஸ் பண்ண சிகரெட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் இருக்குது, இது யாருதுன்னு கேட்கும்போது, என்னுடைய ஃபாதர் இது, இந்த சர்ச்சோட ஃபாதர் இது, அவருக்கு துணையாக தான் இந்த தீவுக்கு வந்தேன். ஸோ இப்போ அவரும் இப்போ உயிரோட இல்லை, அவரோட சேர்ந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஸோ நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன்னு சொல்லும்போது, அந்த ஃபாதர் இங்கே தான் புதைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சோக கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவனும் அந்த பைப்பை இன்னும் பழங்காலத்து பைப் இல்லையா, அதனால் இவனுக்கு அது சரியாக பிடிக்க தெரியாமல் பிடிச்சிட்டு இருந்தான். சரி, நீங்கள் எப்படி இந்த தீவில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்னுக்கிட்டு கேட்கும்போது, இந்த ஃபாதரை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ அவரும் உயிரோட இல்லைன்னு சொல்லி அவங்களோட சோக கதையை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தீவில் சுற்றி பார்க்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த நன்னும் அந்த சோல்ஜரை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் பழங்களும் பறித்து போட்டு, அதுக்கப்புறம் அந்த தீவில் ஒரு குகை மாதிரி இருக்குது, 2 பாறைகள் நடுவில் உள்ளே போனால் ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது, அந்த இடத்தையும் போய் காட்டுறாங்க. ஸோ அதுதான் பார்க்கும்போது இது ஒரு நல்ல இடமா இருக்குது, ஏதாச்சும் ஆபத்து வந்தால் நம்ம இங்கே பதுங்கிக்கலாம், இது ஒரு சூப்பரான இடமா இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க, இங்கே நிறைய கடல் இருக்குது, நிறைய மீன் இருக்குது, நான் போய் மீன் பறிச்சுட்டு வரேன், ஏதாச்சும் ஒரு மீனை நல்ல மீனை பிடிச்சிட்டு வரேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே இறங்கி போகிறான். அவன் ட்ராவல் பண்ணி வந்தான்ல போட்டு, அந்த போட்டில் கொஞ்சம் கடலுக்கு உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னே ஒரு ஆமையை பார்க்குறான். சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆமையை பிடிக்க போகும்போது அந்த ஆமை இவனை எடுத்துகிட்டு ஓடிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக போராடி அந்த போட்டில் அந்த ஆமையை அடித்து கொண்டு போய் தூக்கிட்டு வரும்போது, இங்கே சமைச்சு அந்த ஆமை சூப்பை சாப்பிட்றாங்க. அந்த சூப்பு மூலமாக அந்த கறியும் சமைச்சு சுட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது டெய்லி ஒரு மீனை பிடிச்சோ, இல்லைனா அடுத்து யூஎஸ் ஆர்மியை நம்மளை காப்பாற்ற வர்ற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு உயிரை பொழைச்சிக்கணும், உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மேலே யூஎஸ் இல்லை ஜாப்பனீஸோடைய ஹெலிகாப்டர்ஸ் அந்த தீவு மேலே ரோந்து போய்கிட்டுருக்கு. யாராவது இருக்காங்களா, யூஎஸ் ஆட்கள் யாராவது இருக்காங்களா, ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சண்டை வேவ் பார்க்கறதுக்காக அந்த ஜாப்பனீஸ் ஹெலிகாப்டர்ஸ் அங்கங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க உடனே பயந்து ஒரு வாழை மட்டை, அந்த தென்னை மட்டையை எடுத்து கவர் பண்ணி அந்த நன்னை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இவன் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்று பார்க்குறாங்க, ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனால் அந்த ஜெட்டு இந்த தீவையே ரவுண்ட் அடித்து சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குகை ஞாபகத்தை வரும்போது அந்த குகைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ குகைக்குள்ளே போயிட்டு இவங்களுடைய ஒரு கேண்டலும் கையில் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டர் இந்த தீவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இப்போ வெளியே போனால் மாட்டிக்குவோம், ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆச்சும் நம்ம இது உள்ளே இருந்து நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தீவுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, பாம் சத்தெல்லாம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி அந்த யூஎஸ் சோல்ஜர் வெளியே போய் பார்க்குறான். இந்த தீவை மொத்தமாக சதைச்சு விட்டுடலாம், அப்போ தான் யூஎஸ்க்கு ஆளுங்க இந்த கேப்சர் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் முடிவு பண்ணியிருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸோ வெளியே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதுன்னு சொல்லி உள்ளே சொல்கிறாங்க, இவங்க மொத்தமாக பாம்பு போட்டு அழிக்க போகிறாங்க, நம்ம இந்த தீவில் இருக்கிறதால, இந்த குகைக்குள்ளே இருக்கிறதால நமக்கு சேஃப் தான், ஆனால் சத்தம் அதிகமாக இருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நான் இந்த மாதிரி நடுங்கிறது செய்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வீக்கான ஆள்னு நினச்சிடாதீங்க, நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். ஆமாம்மா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் கிண்டல் பேசிகிட்ருக்குது. ஸோ இவங்க வெளியே பாம்பு போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. காது மட்டும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இருந்தாலுமே காது கிழிகிற அளவுக்கு அந்த சத்தம் இருக்குது. ஸோ இவங்களும் ஒரு வழியாக தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து சர்வே பண்ணி போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா எதுவுமே இல்லை, குறைஞ்சு போயிருக்கு, எல்லாத்தையுமே சிதைச்சிட்டாங்க. அந்த நன்னு ப்ரே பண்ணுற சர்ச்சை கூட சிதைச்சிட்டாங்க.
இந்த யூஎஸ் சோல்ஜர் போயிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஒரு சிலுவை அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு குகை மேலே உட்காந்துருக்குறாங்கல்ல, அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது அந்த தீவுக்குள்ளே யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தமாக பாம்பு பண்ணிவிட்டு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜாப்பனீஸ் ஆளுங்க கொஞ்சம் கேம்ப் மாதிரி போட்டு கொஞ்ச நாள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க போல். அதனால் நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து கேம்ப் போட்டிருக்கிறாங்க. அப்படி தான் வந்து இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே வந்து அந்த குகைக்குள்ளே இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போயிட்டு இனிமேல் வெளியே போக முடியாது, அந்த கேம்பில் ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த தீவை விட்டு போனால் மட்டும்தான் நம்ம இந்த குகையை விட்டு வெளியே போக முடியும். வெளியே போனால் 2 பேருமே வந்து இப்போது கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். நிலைமையை வந்து புரிய வைக்கிறாங்க அந்த நன்னுக்கு. ஸோ இது வந்து தப்பாக இருக்குதுங்க, நம்ம போய் சரணடைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை போனால் சாவு தான் நிச்சயம், அதனால் நம்ம பதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்ககிட்ட எந்த ஃபுட்டும் இல்லை. ஸோ அதனால் அந்த யூஎஸ்காரன் வந்து அந்த சோல்ஜர் யாருக்கும் தெரியாதப்போ வெளியே போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறான். இவங்களால சுட்டு சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் வேறு வழி இல்லாமல் பச்சையை தான் தின்னாகணும், உயிர் பழைக்கணும்ல, அதனால் பச்சையை தான் தின்னாகணும். ஸோ அவன் வந்து எப்படி சர்வை பண்ணி சாப்பிட்டுட்டான், ஏன்னா அது அவனுக்கு பழக்கம். ஆனால் அந்த நன்னால் சாப்பிட முடியல. இதனால் என்ன பண்ணால், சரி அந்த கேம்பில் இந்த ஏதாச்சும் உணவுப் பொருள் ஏதாவது இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அந்த நன்னுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரையே வந்து அந்த பணயமாக வச்சு அந்த இதுக்குள்ளே போகிறான். அந்த பேண்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வரான். அந்த நேரம் பார்த்து 2 சோல்ஜர் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே இவன் வந்து பயந்து போய் அந்த இடத்துல வந்து பதுங்கி நிற்கிறான். ஒரு எலி வந்து இவன் மூஞ்சில் தான் வந்து அப்போது ஆடிட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ இதனால் கத்திட்டா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே அமைதியாக பதுங்கிடுறான் நைட்டு ஃபுல்லாக. ஸோ வேறு வழி இல்லாமல் பகலில் ஏஞ்சி போய் பார்த்தா அங்கே இங்கேயும் வந்து ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் ஓடிட்டுருக்கிறாங்க. இந்த நன்னும் வந்து இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இவன் எங்கே போனான்னு தெரியலையே, ஒரு வேளை போய் மாட்டிக்கிட்டானா, செத்து போயிட்டானா, ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போ வேறு வழி இல்லை, நம்மளும் போய் அவங்க முன்னாடி சரணடைஞ்சிட வேண்டியதான், தனியாக நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறாங்க அந்த சிலுவையை தூக்கிட்டு. அப்போ உடனே இவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு, எங்கே போகிற, உள்ளே போ அப்படின்னு சொல்லி உடனே தட்டிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்றான். நீங்கள் எங்கே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் பயந்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்றாங்க. நான் உங்களுக்காக தான் சாப்பாடு எடுத்து போனேன், நேற்று நீங்கள் ராவாக மீன் சாப்பிடல, அதனால் உங்களுக்கு சாப்பாடு எடுக்க தான் போனேன், சொல்லாமல் போயிட்டீங்க, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அங்கே இருந்த ஒரு சீப்பை எடுத்து வந்து கொடுக்குறான். இந்த சீப்பை வச்சு யூஸ் பண்ணி வாரிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் வந்து முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன்ல கடவுளுக்கு, ஷார்ட்டாக வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சத்தம் கேட்கவே வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க இந்த 2 பேருமே. ஸோ இதில் வந்து அந்த கேம்பில் இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து காலி பண்ணணும்னு சொல்லி ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சொல்லவே வேறு இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ சண்டை போடுறதுக்காக வேறு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க. இவங்க வந்து வெளியே வந்து டான்ஸ் ஆடி பாடி குதூகலமாக வந்து ஒரே கற்றுன்னு கத்துறாங்க. ஏன்னா ஒரு வாரமாக அவங்க அந்த குகைக்குள்ளேயே வந்து கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ஆசையில் வெளியே வந்து கத்திட்டு இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே வந்து குளிச்சுட்டு, இவன் வந்து ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு பீச்சில் போய் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு வந்து இந்த நன்னை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் வந்து தன்னுடைய மனசில் பட்டதை ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடுறான். எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸோ இந்த தீவில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஸோ அதனால் நான் வந்து அட்வான்டேஜ்க்காக சொல்லலை, எனக்கு உங்களையே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகும்போது நம்ம ஏன் புருஷன் பொண்டாட்டியாக வாழக்கூடாது, வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைங்க, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு ஒரு நன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன், ஸோ அதனால தான் இந்த தீவுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவனும் வந்து சரி ஓகே அதை விட்டுருங்க, மனசில் பட்டது சொன்னேன், நான் பேசினது மறந்துடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் கேம்ப்காரங்க கேம்ப் போட்டிருந்தாங்கல்ல, அந்த கூடாரத்தில் அங்கங்கே அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க வேறு இடத்துக்கு சண்டை போகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து உள்ளே போய் பார்த்தா உணவுப் பொருள் அப்புறம் வந்து சரக்கு எல்லாமே இருந்துச்சு. அவங்க மிச்சம் வச்சுருக்கிற ஒரு ஃபுல் பாட்டிலை எடுத்துகிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவனும் வந்து ஃபுல்லாக நெக்காக குடிச்சிட்டு பாதி பாட்டிலுக்கு மேலே காலியாகுது. அந்த நன்னுக்கும் ஊற்றி கொடுக்குறான். அவங்க வந்து ஒரு பெக்கோடு அடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க குடிக்கல. ஸோ இவன் குடிச்சிட்டு நல்ல போதையில் பயங்கரமாக உலார ஆரம்பிக்கான். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நீ இந்த சின்ன வயசில் போய் கன்னியாஸ்திரி ஆகிட்டியே, இதெல்லாம் யாருக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சரக்கு இது தம் அடிப்பான்ல அவங்க ஃபாதரோடைய அந்த பைப்பை வந்து கோவத்தில் தூக்கி போட்ட உடனே அது உடஞ்சி போச்சு. என் ஃபாதரோடைய ஞாபகார்த்தமாக இது ஒன்று தான் என்கிட்ட இருந்துச்சு, எல்லாமே வந்து போயிடுச்சு, அதையும் தூக்கி போட்டு உடச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். இது இந்த சின்ன வயசில் ஏன் கன்னியாஸ்திரியை வந்த உன்னை ஏன் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசில் இருந்த கோவத்தை எல்லாம் ஃபுல்லாக அந்த போதையில் அவனுடைய காதில் அந்த வெறுப்பையும் தூக்கி போட்டு அப்படியே அந்த நன்னை வந்து திட்டுறான். ஸோ இவங்க வந்து அதை அழுதுகிட்டே வந்து வெளியே வந்து போயிடுறாங்க. ஸோ இவனும் ஃபுல்லாக போதையாக இருக்கான்ல, அதனால் போய் தேட முடியல. மழையிலே வந்து நனைஞ்சு போயிட்டுருக்கும்போது மயக்கம் போட்டு ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டே வந்து உட்காந்துருக்குறாங்க.
ஸோ இதனால இவங்களுக்கு பயங்கரமாக காய்ச்சல் வந்திருக்கு. திரும்ப கேம்புக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகும்போது பார்த்தா மறுபடியும் வந்து அந்த ஜாப்பனீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டுருக்கிறாங்க. திரும்ப இதே இடத்துக்கு வந்து கேம்பை போட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லை, இவங்க திரும்ப எங்கே போய் ஆகணும், அந்த குகைக்குள்ளே தான் போய் ஆகணும். அப்படியே வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸோட மாற்றலான்னு பார்த்தா வேறு வழி இல்லாமல் திரும்ப அந்த ஈரத்தோட ட்ரெஸ்ஸை அந்த கேம்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்படியே விட்டால் இவங்களுக்கு வந்து குளிர் ஜுரமே வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் மாற்றலைன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாயிரும், உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வழியே இல்லை, நம்ம உயிரை பயணம் வச்சு இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம போய் ஒரு பெட்ஷீட்டு, அவங்களுக்கு தேவையான மெடிசனு, ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேம்புக்குள்ளே பூந்து வரான். ஸோ அந்த நேரம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது கரெக்டாக 2 பேர் ஒருத்தன் வந்து பார்த்துட்றான். அவங்க வந்து வெளியே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து உள்ளே பால் எடுக்கலாம் சொல்லி உள்ளே வந்த ஒரு சோல்ஜர் வந்தான், கரெக்டாக இவனை பார்த்துட்டான். ஸோ இவனை விட்டால் வேறு வழியே இல்லை, நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவான், இல்லைனா நம்மளை கொன்னுடுவான் அப்படின்றதுக்காக அவனையும் வந்து சண்டை போட்டு தள்ளி கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறான். கடலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு பெட்ஷீட்லாம் எடுத்துன்னு வந்தான்ல, ஸோ இவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அந்த எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு போர்வை எல்லாத்தையும் போற்றி விட்றான். இவங்களும் வந்து சுயநினைவு கொஞ்சம் திரும்பி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து ஏதோ பேசிகிட்டே இருந்தீங்க, நான் போதையில் தூங்கிட்டேன், நீங்கள் மழையிலே நனைஞ்சு போயிட்டு அப்புறம் இங்கே மயக்கம் போட்டு வந்து பெரிய கதையாக போச்சு, மறுபடியும் அந்த ஜாப்பனீஸ் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஸோ வெளியே போனால் நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். நேற்று ஒரே பெரிய பிரச்சனை ஆச்சு. ஒரு பக்கம் நீங்கள் வேறு மயக்கம் போட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜுரம் வேறு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அந்த அந்த ஜாப்பனீஸ்காரங்கெல்லாம் வந்து திரும்ப கேம்புக்குள்ளே வந்துட்டாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போய் ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, சண்டை போட்டு. அதுக்கப்புறம் அந்த பாடியை வேறு மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடலில் தள்ளி விட்டு வந்திருக்கேன். அதை வேறு கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம யாரோ வந்து இந்த தீவில் அவங்கள தவிர வேறு யாரோ இருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி வெளியே போய் பார்த்துருக்கான். பார்த்தா வந்து அவங்க எல்லோரும் இதை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவனோட பாடி வந்து கிடச்சிருச்சு, இந்த தீவில் நம்மளை தவிர யாரோ இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்மளுடைய சாவு நெருங்க போதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். என்னால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, நான் போய் சரணடைஞ்சிடுறேன், நான் தான் அவனை கொன்னுட்டேன்னு சொல்லிடுறேன், அப்போ உங்களை வந்து விட்டுருவான், என்னை வந்து அவங்க கொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தப்பிச்சு எப்படியாவது போயிடுங்க அப்படின்னு சொல்லி என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளையுமே எடுத்துக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களெல்லாம் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன், எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டும், வாழ்ந்தாலும் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், செத்தாலும் சேர்ந்து சாவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து வெளியே யூஎஸோடைய ஏர்க்ராஃப்ட் எல்லாம் வந்து இவங்க மேலே பாம்பு போடுது. ஜாப்பனீஸ்காரங்க கீழே இருக்காங்க தெரிஞ்சுட்டு பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே இன்டென்ஸான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து யூஎஸ் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிவிட்டு இவனும் வந்து போய் அவனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டையெல்லாம் வெளியே போட்டுட்ருக்கான். அதில் அவனுக்கு வந்து தோள்பட்டையில் பெரிய காயமே ஏற்படுது, குண்டடியெல்லாம் படுது. ஸோ யூஎஸ் ஆளுங்கள்லாம் கீழே இறங்கி வந்து தன்னுடைய சோல்ஜர் தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லோரும் வராங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்களுக்கு கட்டு போடுறாங்க. ஸோ கட்டு போட்ட உடனே வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு எல்லா வளமும் இந்த வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சிகரெட் கிடைக்கிது. அந்த சிகரெட் ஆனால் அடிக்க முடியல, ஆனால் தன்னுடைய கையால் அந்த நன்னே அவங்கள சிகரெட் பிடிக்க கொடுக்குறான். ஸோ இந்த சூப்பரான ஒரு எண்டிங்கோடு இந்த படம் முடியுது. இந்த படத்தோடைய பேர் ஹெவன் ஆஃப் மிஸ்டர் ஹாலிசன். ஸோ இது வந்து 1957 அப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நடித்த யாருமே இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒரு துளி ஆபாசம் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு காதல் கதையை வந்து இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம இந்த வாய்ஸ் ஓவர் பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.